ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஆல்டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேக்சின் சர்டிஃபிகேட் எப்படி ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பில் வியூன்ற ஆப்ஷனில் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஸ்னிப்பிங் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா குட்டியாக வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கேன்சல்ன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நியூன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்தனா செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்து நீங்கள் சேவ் ஆஸ் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலை நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஃப்ரண்ட் அப்படின்னு போட்டுட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சேவ் கொடுங்க. அதே மாதிரி மேலே ஃபைலில் நியூ ஆப்ஷனை போயிட்டு நியூ கொடுத்து அடுத்த பாதியை இன்னொரு ஃபைலாக வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் சேவ் ஆஸ் கொடுத்து அந்த ஃபைலை ரீநேம் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுவும் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எல்லா சைஸையும் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சேவ் பண்ணாலே அதை நம்ம வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். மேலே இன்சர்ட்ன்ற ஆப்ஷனில் பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டுன்ற பேஜை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் லைட்டாக வெளில வந்துச்சு. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து கொண்டு வரேன். கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்ற ஆப்ஷனில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபார்மேட்டில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப்போட சிம்பிள் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறத வந்து க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எழுத்திட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகிடும். க்ராப் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி கார்டு சைஸும் வித்தும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். வித் அண்ட் ஹைட் அண்ட் வித்தில் 2.36 3.83 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐடி கார்டு சைஸ் வந்து ஹைட் பண்ணிங்கன்னா 2.36, வித் பார்த்திங்கன்னா 3.83. உங்கள் ஐடி கார்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைலுக்கு லைட்டாக பிரைட்னஸும் கான்ட்ராக்ட்ஸும் கொடுக்கலாம். பார்த்திங்களா, நான் செலக்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் ஆகுது. பார்த்திங்களா, நான் வந்து இப்போ 0% நார்மலில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரும் வந்து நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர் பார்டர் ஃபார்மேட்லேயே பிக்சர் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் விட்ஜஸில் உங்களுக்கு என்ன பார்டர் வேணுமோ அது வந்து 1 pt 1.5 pt அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ஐடி கார்டோட லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பேஜை இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைலை வந்து செகண்ட் பேஜ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ரேப்பிங் கொடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து மேலே வந்து காமிக்கும். அடுத்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஃபைலை க்ராப் பண்ணிவிட்டு சைடில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆப்ஷன் போயிடும். அடுத்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா
அந்த செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபைல் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும் நான் எல்லா பக்கமும். அப்படி இல்லைன்னா ஃபார்மேட்டில் போய் நீங்கள் வந்து ஹைட்டும் வித்தும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஃபைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேஜ் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதை மேலே வச்சு கூட நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா இப்போ லைட்டாக கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லெஃப்ட் ரைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணியிருக்க ஃபைலோட சைஸ் இதில் கிடச்சிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு இன்ச் அப்படி மாறிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ட்ராக் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஃபைல் சைஸ் 2 ஃபைலோடையதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் கொடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபைல் வந்து கரெக்டாக தான் இருக்கான்ட்டு. இல்லைன்னா செலக்ட் பண்ணி மேலே நீங்கள் சைஸை வந்து பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக ஒரு ஐடி கார்டு ஷேப்பில் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் மேலே. இப்போது வந்து நான் வந்து கலர் பிரிண்ட் எடுக்க போகிறேன். என்கிட்ட எப்சான் இருக்குது. ஸோ எப்சான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.